எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிசம்பர் 19, 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு உலக அளவுல ரெண்டு பெரிய டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்கு. சோ அதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது அமெரிக்கன் மார்க்கெட்ல இருந்தது, இந்தியன் மார்க்கெட்ல இருந்தது. ஒன்னு என்ன அப்படின்னா, அமெரிக்கால அவங்களோட கன்சூமர் ரிட்டெயில் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வந்திருந்தது. எல்லாருமே 3% மேல இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தப்ப 2.7% அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் வந்து வந்திருக்கு. சோ இது வந்து சர்ப்ரைசிங்லி கம்மியா இருக்கிறதுனால அடுத்த ரேட் கட் வந்து சீக்கிரம் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து பாசிட்டிவா எடுத்திருக்கு. அதே சமயத்துல ஜப்பான்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம நேற்று வீடியோல பேசின மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0.25 இன்க்ரீஸ் பண்ணி 0.75 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இது கடந்த 30 வருஷத்துல இல்லாத அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஏன்னா ஜப்பான்ல டீஃப்ளேஷன் தான் வந்து ரொம்ப நாளா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் ரொம்ப நாளா வந்து அவங்க எக்கானமி வச்சிருந்தாங்க. அங்க இருந்து பணம் வாங்கி தான் குளோபல் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மூணாவது முறையா 0.25 சொல்லி இந்த தடவை 0.75 அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றதுக்கான விண்டோ வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ இதுல இந்த ஜப்பானோட நியூஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு குளோபல் லெவல்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான். பட் இருந்தாலும் அமெரிக்கால அந்த கன்சியூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கம்மியா வந்தது அப்படிங்கறத தான் வந்து மார்க்கெட் பிரிடாமினன்ட்டா பாசிட்டிவா எடுத்துட்டு நேத்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நாஸ்டாக்குமே வந்து 1.5% வந்து அப்பா இருந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாலையும் அதோட பாசிட்டிவ் மூமெண்டம் வந்து தெரிஞ்சது. 150 பாயிண்ட் கிட்ட இன்னைக்கு வந்து நிப்டி 50 ஹையா இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு FII டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா FIIஸ்மே பையிங் சைடு தான் வந்திருக்காங்க. 1831 கோடிக்கு FIIஸ்மே வந்து பை பண்ணியிருக்காங்க. அடுத்து கோல்டு வந்து மைனரா வந்து இந்தியால கரெக்டா இருக்கு. கிராமுக்கு 60 ரூபா வந்து குறைஞ்சு 12,380 ரூபா அப்படின்னு சொல்லி சேல் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 4,330 அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ருபி வந்து திரும்ப 90 ரூபாய்க்கு கீழே வந்து வந்துருச்சு. 89.67 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ருபி வந்து இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் RBI வந்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, டாலர் வந்து சேல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அடுத்து இந்த ஜப்பான் வந்து ரேட் கட் பண்ணதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனப்ப என் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இந்த யூஎஸோட டேட்டானால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எண்ணுமே வந்து திரும்ப வீக்கெண்ட் தான் இருக்கு. சோ எல்லாரும் நினைச்ச மாதிரி அந்த என் கேரி ட்ரேட் வந்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்குங்கிறது ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பிரைஸ் இன் பண்ணிடுச்சு. சோ அடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்பதான் ஏதாவது டிஸ்கஷன் நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். சோ ஆஸ் ஆஃப் நோ இந்த பேங்க் ஆஃப் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்குங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு குளோபல் மார்க்கெட்ஸ்ல ஒரு பெரிய அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தல. இந்த ஸ்லைட்ல ஷேர் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஷேரான பவர் கிரிட்ல வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருந்தது. காலையில 4% கிட்ட வந்து ஷேர் வந்து டவுன்ல தான் ஓபன் ஆச்சு. ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். பட் ஆனா ஷேர் ரிலேட்டடா எந்த நியூஸுமே இல்ல. பட் ஆனா ட்ரேடிங் வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து செல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து பிரைஸ் டிராப் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு நான் பர்சனலா இந்த பவர் கிரிட் தான் வந்து கன்சிடர் பண்ணேன். இந்த ஷேர் வந்து நான் டிவிடெண்டுக்காக கன்சிடர் பண்ற ஒரு ஷேர். உங்களுக்கு வந்து 12 ரூபாய் டிவிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். பட் ஆனால் TDS எல்லாம் போக உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 10 ரூபாய் 80 பைசா வந்து கிடைக்கும். ஸோ டிவிடெண்ட் ஈல்ட் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 12 இருந்து 13% வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் இதுல கொஞ்சம் இஷ்யூஸும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஷேர் வந்து 140 ரூபாய் கிட்ட இருந்தது. அங்க இருந்து கீழே விழுந்து இப்ப 89 ரூபாய் 90 ரூபாய் அந்த ரேஞ்சிலே ரொம்ப நாளா வந்து கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட புது அசட்ஸை வந்து இவங்களை ப்ராஜெக்ட்குள்ள எடுத்துட்டு வர முடியல. ஆல்ரெடி இருக்கிற அசட்ஸை தான் வந்து அவங்க ரன் பண்ணி அதுல இருந்தா வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் அந்த ஆல்ரெடி இருக்கிற அசட்ஸுமே வந்து அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு அவங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கு. பட் புதுசா வந்து ப்ராஜெக்ட்ஸை உள்ள எடுத்துட்டு வரல அப்படின்னா அவங்களால இந்த அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கறத மேனேஜ்மெண்டே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருக்காங்க அப்படிங்கறத அவங்களோட கான்ஃபரன்ஸ் கால்ல வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். பட் ஆனா பர்சனலா நான் இந்த ஷேரை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து ICICI Prudential IPO முடிஞ்சு மார்க்கெட்ல ஷேர் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. பயங்கர பாசிட்டிவ் மூமெண்ட் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 20% ஒரே நல்ல அப்பர் சர்க்யூட் அடிச்சு பயங்கரமா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா இந்த ஷேர் நம்ம IPO போய் பேசினது தான்
ஹை வேல்யூவேஷன்ல தான் ஐபிஓ வந்துச்சு, இப்பயுமே ஹை வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. மார்க்கெட்ல எந்த ஐபிஓ வந்தாலும் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஐபிஓ வந்தா அதை உடனே ஏத்துறது அப்படிங்கிறது வழக்கமா வச்சிருக்காங்க. பட் ஒரு 6 மாசம் கழிச்சு அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த பிரைஸ் வந்து ஒரு இடத்துல போய் வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்ரீராம் பைனான்ஸ்ல ரிப்போர்ட்ஸ் வந்து இருந்தது. ஜப்பான்ல இருக்கிற அந்த MUFG அப்படிங்கிற அந்த பேங்க் வந்து 20% ஸ்டேக் வந்து வாங்க போறாங்க அப்படின்னு. சோ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 39,600 கோடிக்கு அந்த 20% ஸ்டேக்கை வந்து அந்த பேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இந்தியால இருக்கிற பேங்க் அண்ட் இந்த NBFC செக்மெண்ட்ல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்ப இந்த இயர்ல வந்து கொஞ்சம் நல்லாவே நடந்திருக்கு. நாமளே வந்து எஸ் பேங்க்ல சுமிட்டோமோ வந்து ஸ்டேக் வாங்கினாங்க அப்படிங்கறத மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் RBL பேங்க்ல வந்து NBD பேங்க் வந்து ஸ்டேக் வாங்கியிருந்தாங்க. இப்போ ஸ்ரீராம் பைனான்ஸ்ல வந்து ஜப்பான்ல இருந்து அந்த பேங்க் வந்து ஸ்டேக் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்ரீராம் பைனான்ஸ் வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் சைடு வந்து ஹையர் சைடுல தான் இருக்கு. புக் வேல்யூ பார்த்தாவே 3% கிட்ட வந்து 3 டைம்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து இப்போதைக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணல. ஏதாவது கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஏத்தர் எனர்ஜி, இவங்களோட வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க இன்சூரன்ஸ் செக்டருக்குள்ளேயும் நாங்க வரப்போறோம், வெஹிக்கிள் சேல் பண்ணும்போது அது ரிலேட்டடா இன்சூரன்ஸ் நாங்களே தரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால ஷேர் வந்து 4% கெயின் ஆயிருக்கு. பட் இப்பவுமே இது வந்து இன்னமும் ப்ராஃபிட் பண்ணாத ஒரு கம்பெனி தான், ஒரு லாஸ் மேக்கிங்ல தான் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து இதுல 40% வந்து ஸ்டேக் வச்சிருக்காங்க. சோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம். பட் இது வந்து இன்னமும் ப்ராஃபிட் ஜோனுக்கு வராதனால நான் வந்து பர்சனலா வந்து இந்த ஷேரை கன்சிடர் பண்றது இல்ல. அடுத்து ஃபார்மா பீஸ் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது நான் அப்பப்ப பண்ற ஒரு விஷயம் தான். அந்த ஃபார்மா ரிலேட்டடா ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அமெரிக்கால பயோசெக்யூர் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பாஸ் ஆயிருக்கு. சோ அந்த பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கால இருந்து சைனா ரிலேட்டட் பயோடெக் கம்பெனிஸ்க்கான ஃபண்டிங்கை வந்து தடை பண்ணிருக்காங்க. சோ அந்த பிரஷர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கப்படுது. சோ அதனால இன்னைக்கு ஃபார்மா ETF வந்து 1% கிட்ட அப்பா வந்து இருந்தது மார்க்கெட்ல. நேத்து அமெரிக்கன் மார்க்கெட்ல அசென்சர் அவங்களோட சேல்ஸ் டேட்டா வந்து கொடுத்திருந்தாங்க. அவங்களோட ரெவென்யூ சேல்ஸ் ரெண்டுமே வந்து எஸ்டிமேட்ஸ் வந்து பீட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம AI ரெவென்யூலயே வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா கைடன்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மியூட்டடா தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால வந்து இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நினைச்ச அளவுக்கு பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. அடுத்து டெலிகாம் செக்டர்ல ஒரு அப்டேட் இருக்கு. ஏர்டெல் வந்து கவர்மெண்ட் பேக்கர் இல்லாம பிரைவேட்ல அவங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல வோடஃபோன் இந்தியா இந்த ஃபீல்ட்ல நிலைச்சு நிக்கிறதுக்கே வந்து கடன் வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏர்டெல் அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஒரு ரைட்ஸ் இஷ்யூ வந்து போட போறோம், 15,740 கோடி வந்து நாங்க ரைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏர்டெல்ல CEO சேஞ்சும் வந்து நடந்திருக்கு. சஷ்வந்த் சர்மா அப்படிங்கிறவர் வந்து புது MD and CEO வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. HCL Tech வந்து ஒரு அக்விசிஷன் பண்ணிருக்காங்க. நாம ரீசன்ட் மந்த்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம் ஐடி கம்பெனிஸ் வந்து அக்விசிஷனை வந்து கொஞ்சம் அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்காங்க. TCSல 2-3 அக்விசிஷன் வந்து நடந்திருந்தது. இப்போ HCL வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா HPEஸோட டெலிகோ சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை $160 மில்லியன் வந்து நாங்க அக்யூர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஷேர் வந்து இன்னைக்கு அதனால பாசிட்டிவ் மொமெண்டம் எதுவும் காட்டல. 1642 அப்படிங்கிற லெவல்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஷேர் வந்து ஒரு 1300 ரூபாய் கிட்ட வருது அப்படின்னா நான் வந்து பர்சனலா கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வாட்ச் லிஸ்ட்ல வந்து எடுத்து வச்சிருக்கேன். PE ரேஷியோமே கொஞ்சம் வந்து மாடரேட்டா தான் இருக்கு. ஆனா இந்த ஷேரை போய் நீங்க செக் பண்ணி சார்ட்டை வந்து செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த 1300 அப்படிங்கிறது ரொம்ப நாள் சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஸோ 1300 அப்படிங்கிறது தான் ஒரு அக்குமுலேஷன் ஜோன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பாக்குறேன். அடுத்து ஹல்திராம்ஸ். இந்த ஹல்திராம்ஸ்ல வந்து ஸ்டேக் வாங்குறது அப்படிங்கிறது நிறைய கம்பெனிஸ் வந்து போட்டி போட்டு இருந்தாங்க. இப்போ எல் கேட்டர்டன் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் டீல் வந்து ஹல்திராம்ஸ் கூட போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல உதயம் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான பிராண்டு. ஸோ அதுல ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஓலா எலக்ட்ரிக். இந்த ஷேரை பத்தி கடந்த 3-4 நாளா நியூஸ் வந்துட்டே இருக்கு. 3வது நாளா தொடர்ந்து ஓலாவோட ப்ரமோட்டர் வந்து ஸ்டேக் வந்து சேல் பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல அது வந்து பாசிட்டிவா பார்த்திருக்காங்க. எதனால அப்படின்னா அவர் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. நான் வித்த பணத்தை வச்சு கடனை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். சோ பிளஜ்டு ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த ஒரு விஷயத்த பாசிட்டிவா எடுத்துட்டு ஓலா எலக்ட்ரிக் ஷேர் வந்து இன்னைக்கு 10% வந்து அப்பா இருக்கு.
அடுத்து பேங்கிங் சைட்ல வந்து HDFC பேங்க் அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா இவங்க ரெண்டு பேருமே ஓவர்சீஸ் லோன் மார்க்கெட்ல வந்து $1.5 பில்லியன் வந்து ரைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. சோ இதுவுமே வந்து இவங்க இந்த ரெண்டு பேங்கோட ரேட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த பணம் உள்ள வந்துச்சு அப்படின்னா இவங்களால அவங்களோட லோன் growth வந்து பண்ண முடியும். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல டெபாசிட் growth வந்து குறைஞ்சாலும் லோன் growth அப்படிங்கிறது அக்ராஸ் பேங்க்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. அடுத்து JSW எனர்ஜி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பெங்கால்ல இன்னும் 24,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அடிஷனலா நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துல மார்க்கெட் வந்து பெருசா வந்து பர்ஃபார்ம் பண்ணல. சோ அதனால கடந்த 2 வருஷமா இன்வெஸ்டரோட வெல்த்தை நல்லா க்ரோத் பண்ண ஸ்டாக் மார்க்கெட் வந்து 2025ல கொஞ்சம் ஸ்லோவஸ்டா இருந்திருக்கு. கடந்த 7 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இன்வெஸ்டர் வெல்த் growth அப்படிங்கிறது 2025 ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து பினான்சியல் இயர் 24ல 1.37 மில்லியன் பீப்புளுக்கு வந்து வேலை கொடுத்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிக் எக்கானமில நடக்கிற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் தான். இது வந்து ரொம்ப செக்யூரான ஒரு ஜாப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இதுல ஒரியிங் சைன் என்ன அப்படின்னா நார்மலா இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வருஷம் 7.9% தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்துல இந்த ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது 12.3% வந்து இன்க்ரீஸ் ஆகுது பினான்சியல் இயர் 22ல இருந்து அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்ல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து மார்க்கெட்ல 2025ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்ல ஒரே ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா போன வருஷம் பாசிவ் ஃபண்ட்ஸ் அதாவது கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் இந்த மாதிரி ETFs இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ல 16.6% இருந்தது. அது இப்போ இன்க்ரீஸ் ஆகி 17.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கோல்டு ரிலேட்டா பார்க்கும்போது வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோல்டுக்கு 2 விஷயமே சொல்லியிருக்காங்க. ஒன்னு இப்ப இருக்கிற இதே பாசிட்டிவ் மூமெண்ட் வந்து கோல்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 30% வந்து கோல்டு பிரைஸ் 2026ல ரைஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபெட் ரேட் கட் அப்படிங்கிறது அடுத்தடுத்து பண்ணும்போது இந்த கோல்டோட ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல டவுன் சைட் பிளேவும் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இன்ஃபிளேஷன் யூஎஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகி எக்கானமி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, எல்லாருக்கும் வேலை கிடைச்சு இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ண முடியாம ஃபெட் வந்து ஏத்துறாங்க அப்படின்னா 5ல இருந்து 20% வந்து கோல்டு கரெக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பர்சனலா ட்ரம்போட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. புதுசா வந்த ஃபெட் கவர்னரும் வந்து வரப்போற ஃபெட் கவர்னரும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணதான் வந்து மூட்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வருது. ஸோ அதனால பாசிட்டிவ் மூமெண்டம் தொடரும் அப்படிங்கறத நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்றேன். அப்பப்போ கொஞ்சம் மைனர் கரெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அடுத்து இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல அடுத்தடுத்து பில்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மார்க்கெட் சார்ந்து செக்யூரிட்டி மார்க்கெட் கோட் பில் அப்படிங்கிற ஒண்ணு வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முக்கியமா டெக்னிக்கல் கிளிச் வந்து முன்னாடி கிரிமினல் ஆக்டிவிட்டியா இருந்தது, இப்போ அதை சிவில் பெனால்ட்டியா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்வெஸ்டர்ஸோட ப்ரொடெக்ஷனுக்காக ஆம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி கவர்மெண்ட்ல இருக்கிற நிறைய செக்டர்ஸ்ல இந்த ஆம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட வந்து புகார் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அண்ட் எஜுகேஷன் ஃபண்ட் அப்படின்னு வந்து ஒரு ஃபண்டை வந்து நாங்க கிரியேட் பண்ண போறோம். ஏதாவது ஒரு இன்வெஸ்டருக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா அந்த ஃபண்ட்ல இருந்து அவங்களுக்கான விஷயங்கள் வந்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயமும் வந்து இதுல இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த பில்ல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள். அடுத்து நாம முன்னாடியே பார்த்தோம் திருப்பூர்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பிரஷர் அப்படிங்கிறது மவுண்ட் ஆயிட்டே இருக்கு அமெரிக்காவோட டாரிஃப்னால அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டோட முதல்வர் வந்து PM-க்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 60 கோடி வந்து லாஸ் பண்றாங்க. ஸோ அதனால இந்த யூஎஸ் டாரிஃப் ரிலேட்டட் இஷ்யூ வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி சர்டிஃபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.